வணக்கம். நாடாளும் நாடார் சார்பாக மும்பை பிரபலங்களிடம் பேட்டி காண்பது வழக்கம். இந்த முறை மும்பை தொழிலதிபரும் தட்சிண நாடார் சங்கத்தின் துணை செயலாளர் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் அண்ணன் ஏபி சுரேச நாடார் அவர்களிடம் பேட்டி காண இருக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அதாவது நீங்கள் மும்பையில் ரொம்ப வருஷமாகவே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மும்பையை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மும்பை தமிழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதில் இன்றைக்கி என்னை அடையாளம் கண்டு என்னை பேட்டி எடுக்க வந்திருக்க நாடாள் நேரம் பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் உங்கள் கேள்வி என்னென்னா, மும்பையை பற்றி மும்பையில் இவ்வளோ வருஷம் வாழ்கிறீங்களா, உங்கள் பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. 1977 நான் மும்பை வந்தேன். கிட்டத்தட்ட இப்போ 48 வருஷங்கள் ஆகிட்டு கடின உழைப்பால் எங்களுடைய பெற்றோர்கள், என்னோட குறிப்பாக எங்கள் அப்பா வழிகாட்டுதல்படி தொழிலை தொடங்கி பிற்காலத்தில் அவங்க பேர்லேயே ஏபி மணி அப்படிங்கிற அவங்களுடைய பேரே பிச்சமணி நாடார் அப்படிங்கிற அந்த பேரை சுருக்கி ஏபி மணி அப்படிங்கிற பேரில் நாங்கள் தொழிலை துவங்கி ஒரு கூட்டு குடும்பமாக எங்கள் அண்ணன் எங்கள் குடும்பம்லாம் சேர்ந்து அந்த தொழிலை இதுவரைக்கும் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக செய்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு என்னுடைய வயசு தான் உங்களுடைய அனுபவமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இளைஞர்களுக்கு, என்னை போல இளைஞர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுவீங்களா? நீங்கள் இன்னைக்கு தொழிலதிபராக இருக்கீங்க. ஸோ அதே போல் ஒரு ஆலோசனை, அது உங்கள் தொழில் ரீதியாக ஆலோசனை. 77 நான் மும்பை வந்தேன்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 90 வரைக்கும் மும்பையில் நம்ம ஊரில் இருந்து மும்பை நோக்கி தமிழர்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கேருந்து வரத்து கம்மியாயிட்டு. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கிற அன்னைக்கு அந்த தமிழர்களுடைய குழந்தைகளோ அவங்களோட வாரிசுகளோ எல்லாமே இங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்ததுனால அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் கலாச்சாரங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுபடலாம். அப்படின்னா தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் கொஞ்சம் மாறுபடலாம். அவங்க முதல்ல நாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோட தமிழ் பண்பாடு கலாச்சாரங்களை உள்வாங்கி அந்த தமிழர் உணர்வோடு வாழணும் அப்படிங்கிறது முதல் இதாக இருக்கணும். அடுத்தாப்புல மும்பையில் ஒரு பெரிய போட்டியான ஒரு உலகம். அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம திறமையும் கடின உழைப்பையும் கொடுக்குற பட்சத்தில் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் அவங்களோட உழைப்பை கொடுத்து அவங்க செய்கிற தொழிலில் அந்த துறையில் வெற்றி பெற்று பிற மாநிலமான மகாராஷ்டிராவில், குறிப்பாக மும்பையில் நாம் ஒரு வெற்றி பெற்ற சமூகமாக நம்மளை நிலைநாட்டணும். வருங்காலத்தில் அதுக்கான சூழலை உருவாக்கணும் இளைஞர்களுக்கு என்னோட வேண்டும். நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கீங்க. இளைஞர்களுக்கு கண்டிப்பாக பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வியாபாரிங்கிற முறையில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி இருக்குது. என்னென்னா, இப்போ ஆன்லைன் வர்த்தகம் நிறைய ஆகிட்டு. நீங்கள் மும்பை நிறைய தமிழர்களுக்கு இந்த ஆன்லைன் வியாபாரத்தினால ஏதாவது பாதிப்பு இருக்கானே? சரியான கேள்வி. இந்த காலத்துக்கு ரொம்ப கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. என்னென்னா, இந்தியா மாதிரி ஒரு நாட்டில், மும்பைன்னு நம்ம சுருக்கி கூட பார்க்க வேண்டாம், இந்தியா மாதிரி ஒரு பெரிய பரந்த நாட்டில் பல கோடி பேர் சிறு தொழிலில் இருக்காங்க. அவங்களுடைய தொழில் முறையும் வியாபார முறைகளும் மக்களை தொடர்பு கொண்டு மக்களோட மக்களாக அப்படி பண்ணுற ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சூழலில் இந்த ஆன்லைனுங்கிற ஒரு வெளிநாட்டு கலாச்சாரம் நம்ம நாட்டில் உள்ளே வந்தது. குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு அந்த தொழில் ரொம்ப வேகப்பட்டு எல்லா மக்கள் மத்தியிலும் போய் அது சேர்ந்துருக்கு. அந்த வரவுனால சிறு தொழில்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை. ஆனாலும் நம்ம அதை புறக்கணிக்க முடியுமானா முடியாது. காலம் மாறிக்கிட்டே இருக்கும். காலத்துக்கு தக்கன நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள உண்மை. ஆன்லைன் வரவால் தொழிலாளர்களுக்கு பாதிப்புன்னா 100% பாதிப்பு இருக்குது. ஆனால் அதை இன்னும் அதில் சில விதிமுறைகளை மாற்றி அரசு எல்லாருக்குமே அந்த ஆன்லைனில் ஒரு பங்களிப்பு கொடுக்குற ஒரு சூழலை உருவாக்கலாம். வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கான ஒரு கதவை திறந்து வச்சுருக்க வாய்ப்பாக தான் அது இருக்குது. அவங்க தான் அதில் பயனடைகிறாங்க. சிறு தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத பெரிய உற்பத்தியாளர்களும் பெரிய பெரிய தொழிலதிபர்களுமே அதில் இன்றைக்கி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசு, குறிப்பாக நடுவண் அரசு, மத்திய அரசு இதை என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறு தொழில்காரங்ககிட்டையும் அவங்களுக்கு ஒரு ஆன்லைனோட பயன்படுற மாதிரி ஒரு சட்டத்தை வகுத்து அவங்கள்ட்டே அந்த ஒரு சந்தை இருக்குன்னா ஒரு சந்தையில் உள்ள கடைகள் எல்லாருமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களும் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு
சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கலாம். காலப்போக்கில் அப்படி பண்ணாங்கன்னா எல்லாருமே பயன்படுவாங்க இந்த ஆன்லைனை வச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆன்லைன் வந்து பாதகம்னு சொல்ல முடியாது, ஒரேடியாக பாதகம்னு சொல்ல முடியாது. அது எதுவுமே வந்து இன்னைக்கு கால மாற்றங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு புது வரவுன்னு வரும்போது, இப்போ தொழில்நுட்பங்கள் மாறி மாறி வரும்போது, இப்போ குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருந்து ஏஐன்னு ஒன்று வந்திருக்குன்னு ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இருக்குது. அப்போ முன்னால் இருந்த சிஸ்டம் வந்து மாறி புது வரவுகள் வரும்போது கொஞ்சம் பாதிக்கும், இதனால் கொஞ்சம் லாபம், இதெல்லாம் வந்து நடைமுறை, இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். இது ஒன்றுமே நம்ம அதுக்கு தக்கன நம்மளை மாற்றிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நாகரிகமான உலகத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ ஆன்லைன் தொழிலை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சமீப காலமாகவே நான் உங்களை பார்த்துட்ருக்கேன். அதாவது சமுதாய சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் அவங்கள பார்க்க முடியும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன்ன போய் நின்று கரெக்டாக தமிழர்களுக்கு எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி இருந்து அதை கரெக்டாக முடிச்சு வச்சுருந்தீங்க. இதில் தமிழர்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஏபி சுரேஷ் அண்ணா அப்படிங்கிற போல சமுதாயம் மட்டும் இல்லாமல் மொத்த தமிழர்களுமே உங்களை வந்து கொண்டாடுறாங்க. அதை பற்றி எப்படின்னா அது உங்களால் எப்படி அது சாத்தியப்படுது? எப்படி நீங்கள் தொழிலே இருந்துக்கிட்டு தொழிலையும் பார்த்துக்கிட்டு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் போய் நிற்கீங்களா எப்படின்னா? இது வந்து தொழில் அப்படிங்கிறது நம்ம பிழைப்புக்காக நம்ம பண்ணுறது. அது எல்லாரும் அவங்க வெவ்வேறு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுமாதிரி நம்மளும் ஒரு தொழில் பண்ணுறோம். அது பிழைப்புக்கானது. அடுத்தால சமூக உறவு சமுதாய பணி அப்படிங்கிறது வந்து ஒரு கடமை. ஏன்னா நம்ம பிழைக்க வந்திருக்கிற இடத்துல நம்ம எல்லாருமே இன்றைக்கி நான் சார்ந்த நாடார் சமூகமாக இருக்கட்டும், மற்ற பிற சமூகமாக இருக்கட்டும், எல்லாருமே அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம். மும்பையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம். உள் சமூகத்திலையும் சரி, பிற சமூகத்திலையும் சரி, அல்ல வெவ்வேறு சமூகத்திலையும் சரி, ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கவனத்துக்கு வர பட்சத்தில் நம்மளால் முடிஞ்ச பங்கு இறங்கி எந்த பாதிப்பு இல்லாமல் பேசி சரி பண்ணுங்கிற முயற்சி பண்ணுறோம். நம்ம எல்லார்ட்டையும் அண்ணன் தம்பியாக பழகிறதுனால உட்காந்து பேசும்போது சில பிரச்சனைகள் வந்து எளிதாக முடியுது அப்படிங்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் எல்லா பிரச்சனையும் முடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தினருக்கும் அந்த ரொம்ப பட்டியலினத்தவருக்கும் சரி அதுக்கு மேலே இருக்கும் இடஒதுக்கீடு வந்து கொடுக்காங்க. ஆனால் இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிற தமிழர்களுக்கு இடஒதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டுரிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் அந்த வாய்ப்புகள் வந்து இங்கே கொடுக்கறதில்ல. என்ன காரணமாக இருக்கும்? அது வந்து கொடுக்கறது சரியா, கொடுக்காம இருக்கிறது சரியா அப்படின்னு நீங்கள் இந்த கேள்வி வந்து இப்போ முதல் கேட்ட கேள்விக்கு இதுக்கும் தொடர்பு இருந்தாலுமே அது வந்து நம்ம நட்பு வட்டத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு பணி. அது நான் உட்காந்து பேசுகிறேன் பேசுகிறேன். இது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அரசியல் சார்ந்த கேள்வி, ஒரு அரசு முடிவு எடுக்கிற கேள்வி. நான் வந்து அரசு பணியிலையோ அல்லது ஒரு பெரிய அரசியல் பதவியிலையோ இல்லை இருந்தாலும் அவங்கள்ட்டலாம் தொடர்பில் இருக்கேன். இதை சார்ந்த சில விவரங்கள் தெரியும். ஏன்னா அந்த சலுகை அப்படிங்கிறது வந்து ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு வரலாறு பின்னால் இருக்குது. ஆனாலும் அந்தந்த மாநிலத்தில் சார்ந்தவங்களுக்கு அந்த அதான் என்ன கேள்வினா, இது இங்க மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து இங்க சலுகைகள் கொடுக்க மாட்டுது. தமிழர்களுக்கு இங்க சலுகைகள் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் செலவு கொடுக்கு. அப்போ அங்க கொடுக்கு, நம்ம இங்க இருக்கிற தமிழர்களுக்கு கொடுக்கலையே. இது வந்து சரியா தவறா? அங்க இருக்கிறது சரியா தவறா, இல்லை இங்க இருக்கிறது சரியா தவறா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மராட்டி மாநிலம் தான் சரியா இருக்குது அவங்க இடத்துல. ஏன்னா ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு மொழிவாரி மாநிலங்களாக தான் செயல்பட்டு தனித்தனி சட்டத்திட்டங்கள் செயல்பட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த மாநிலத்து மக்களில் வந்து ஏற்றத்தாழ்வு வச்சு பார்த்துருக்காங்க, பட்டியல் இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த மண்ணின் சார்ந்த மொழி சார்ந்த மக்களுக்கான அந்த உரிமையை அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். மும்பையில் நடக்கிறது மராட்டி மாநிலத்தில் இருக்க தான் சரி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தப்போ எங்களோட இன்னொரு கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் பிற மாநிலத்துக்காரங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்கன்னா அதுதான் இன்றைக்கி அங்கே உள்ள சாபக்கேடு. நான் என்னோட கருத்து பிற நம்ம நட்பு வட்டத்தில் இருக்க பிற கட்சி அந்த இருக்கிறவங்களுக்கு கூட வருத்தமாக கூட இருக்கும். வருத்தமாக இருந்தாலும் உண்மையை சொல்கிறத நம்ம பின்வாங்க முடியாது. ஏன்னா பிற மாநிலத்தில் இருந்து வந்து அவங்க வாழலாம், நம்மளை நட்பாக இருக்கலாம், பிழைக்கலாம். அதனால என்னோட உரிமையை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த உரிமையை பிடிங்கி கொடுக்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் இந்த அரசு பிற மாநிலத்துக்காரங்களுக்கு பிற மொழிக்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசு வந்து அந்த உரிமையை எடுத்து கொடுக்குது. இது காலம் போக்கில் மாறணும். அதுக்கான வேலைகள் நடக்கல. தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இதுக்கு குரல் கொடுக்கணும். இப்போ கரெக்ட்ண்ணே. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் இது தமிழ்நாட்டு அரசாங்கம் இது ஒரு பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஆனால் இப்படி பண்ணுறதுனால இதில் பாதிக்கப்படுறது பெரும்பாலும் எந்த சமுதாயம்? சரியான கேள்வி. இதனால் யார் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்குறாங்க. அது வெளிப்படையாக சொல்லணும்னா பட்டியலந்தர் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க.
ஏன்னா சலுகைகள்ங்கிறது அவங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க பாதிக்கப்பட்டிருக்க சமூகங்கிறக்காக. அப்போ நம்மளுடைய உடன் பிறந்தவங்க, நம்மளுடைய சமூக தமிழ் உறவுகளுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகையை பிற மொழி அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான், அவங்களுக்கு சலுகை கிடைக்கணும் தான். ஆனால் அவங்க இடத்துல போய் அவங்க வாங்கிக்கணும். அது யாருமே பட்டியல் எடுத்துக்கு தான் அவங்களும் கொடுக்காங்கன்னா அந்த பட்டியல் எந்த மொழிக்கானதுன்னா தமிழ் மொழிக்கானது இல்லாமல் இருக்குது தான் இதில் வந்து கேள்வி. அதனால் கண்டிப்பாக அந்த பட்டியலான மக்களுக்கான பலன் கிடைக்கணும். இதுக்கு எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்கணும். ஆனால் இதை தெரியாமல் அந்த பட்டியலத்து மக்கள் வந்து இதை பறிக்கிற அந்த கட்சிக்கே வாக்களித்து வெற்றி பெற தொடர்ந்து பண்ணிக்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம். கரெக்டாக சொன்னீங்கண்ணே. இந்த பாயிண்ட் இது வந்து யோசிக்கணும், தமிழ்நாட்டு மக்களையும் யோசிக்கணும், பட்டியலினத்தோடும் யோசிக்கணும், சலுகைகள் வாங்குற காலம் எல்லாத்தையும் யோசிக்க வைக்கும், எல்லாத்தையும் மாறும். இன்னைக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பாக மாறும். எந்த சித்தாந்தமும் 50 ஆண்டுகளுக்கு மேலே நிலைச்சிருந்த வரலாறு கிடையாது. அதனால எல்லா சித்தாந்தம் மாறும். இந்த இடஒதுக்கீடு பட்டியலினத்துக்கான இந்த உங்களுடைய இந்த கருத்து ஏற்புடையது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை வந்து அண்ணன் சீமான் அடிக்கடி பேசியிருக்காப்புல. ஸோ அதனுடைய தாக்கம் தான் நீங்க பேசுறீங்கன்னு தெரியுது. இப்போ நீங்க இந்த நாம் தமிழர் கட்சியை நீங்க ஏற்றதுக்கான காரணம் எதுவும் இருக்கானே? முக்கியமா நீங்க மும்பையில் இருக்கீங்க, இங்க பல கட்சிகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி நமக்கு வந்து இங்க சம்பந்தமே கிடையாது, மகாராஷ்டிரா வாழ்றவங்களுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து நாம் தமிழர்கள் கட்சி நீங்க வந்து தேர்ந்தெடுத்த என்ன காரணமாக இருக்கும்? ரொம்ப சரியான கேள்வி. இதே கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த காணொலி மூலமாக அதுக்கான நான் ஒரு தெளிவான பதில் சொல்ல விரும்புகிறேன். நான் மும்பையில் இல்லை, உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் நான் தமிழன் அப்படிங்கிறது தான் உண்மை. அது தமிழனாக இருக்கிற பட்சத்தில் நான் தமிழங்கிற உணர்வும் தமிழனுடைய அந்த அரசியலும் தேவை அப்படிங்கிற அந்த இதில் உணர்வு உள்ளவன். 2009க்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில், அந்த நேரத்தில் என் மனசில் எழுந்த கோபங்கள், என் மனசில் இருந்த தாக்கங்கள், வேகங்கள்லாம் நான் என்னெல்லாம் நினச்சனோ, என்னெல்லாம் கோபப்பட்டனோ, அதே கோபமும் அதே நினைப்பெல்லாம் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் பேசினாங்க. அந்த பேச்சோடைய தாக்கம் தான் எனக்கு அந்த கட்சியை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பித்தேன், ஒத்து கவனித்தேன். அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியாக இருக்குது. அவங்க தேர்தல் 2010 வந்து அமைப்பை உருவாக்குனாங்க, 2016 தேர்தல் சந்தித்தாங்க, முதல் தேர்தலை. தொடர்ந்து அவங்க அரசியல் கட்சி வரும்போது நான் எந்த திராவிட கட்சியோடையும் எந்த தேசிய கட்சியும் பயணிக்க மாட்டேன்னு ஒரு வாக்கு சொன்னாங்க. அதில் இன்னும் உறுதியாக நிலைப்பாடாக நிற்கிறாங்க. அதை நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறது எனக்கு உடன்படுறதுனால நான் அந்த கட்சியில் பயணிக்கிறேன். நான் சோசியல் மீடியாவில் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உங்களோட ப்ரொஃபைல் பேர் என்னவா இருந்துச்சுன்னா ஹாப்பி சுரேஷ் தமிழன் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 6 மாதமாக நான் பார்க்கேன், ஹாப்பி சுரேஷ் நாடார் தமிழன் அப்படின்னு ஆக்கிட்டீங்க. திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னா நாம் தமிழர்கள் கட்சியில் பயணிக்கிறதுனால மாற்றிட்டீங்களா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு என்ன நான் உணர்ந்து நான் தமிழனாக இருக்கிறத நம்ம பெருமைப்பட்டதுனால அந்த பொது வழியில் அந்த தமிழன்கிற அந்த அடையாளத்தை வச்சேன். ஏன்னா நிறைய பேர் பிறமொழிக்காரங்க தன்னுடைய அடையாளத்தை மறைச்சி இருக்கிறதுனால நம்ம தமிழன் அதை திமிரோட சொல்லுவோம் அப்படிங்கிறது அது. ஆனால் அதோட சேர்த்து குடிப்பேரை சொல்றதுல என்ன தப்பு இல்லை அப்படிங்கன்னு உணர்ந்ததுனால இப்போ குடிப்பேரை நான் சேர்த்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது, எங்கேயுமே இல்லாத ஒரு பரப்பையே ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பேருக்கு பின்னால் ஜாதி பேர் போடாத அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம கேட்கும்போது சரிதானே, இதில் போட்டால் அதில் எதுக்கு போட்டு நம்மள அண்ணன் தம்பியாக இருக்கிறதுல பேரை போட்டால் வேற்றுமை தெரியுமோ அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் போடாமல் அப்படி கடந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ அதை திரும்பி பார்க்கும்போது என்னென்னா அதோடைய விளைவு என்னென்னா பேரை மறைக்க சொன்னதே பிற மொழிக்காரன் உள்ளே சரிசமாக உட்காந்து அவனும் தமிழ்னு சொல்கிறதுக்காக நாங்கள் புரியுது. ஆமாம், இனப்பேரை போட்டால் அப்படின்னா நம்மளோட குடிப்பேரை போட்டால் நம்ம தமிழன் மலையாளத்துக்காரர், தெலுங்கர், கன்னடர், மலையாளி தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கு உள்ள பின்ன அரசியலாக இருக்குங்கிறது உணர்ந்த பிறகு நான் என்னோட குடிப்பேரை போல குடி அவங்கவுங்க கருது போடும். யாருமே ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, உயர்வு தாழ்வு எல்லா ஆனந்தமே படம். அவங்க தமிழ் குடி அவங்க பேரை போடுங்க, கௌரவமாக ஒன்றா இருப்போம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. ஏற்றத்தாழ்வு ஏன் பார்க்கணும், அன்பாக பழக்கம், அன்பாக இருப்போம். நான் யாருங்கிற அடையாளம் பார்த்துக்கிடும். அப்போ தானே நம்மளுக்குள்ள அந்த தமிழர்கள் அடையாளம் சரியாக இருக்குங்கிற கருத்தில் நான் உடம்பு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் அதானே நம்ம தமிழர் பண்பாடு. இருந்தாலும் தமிழ் குடியில் இன்னைக்கு நான் நாடார்னு சொல்கிறதும் நான் தமிழன் சொல்கிறது ஒன்று தான். ஏன்னா நாடார் தான் தமிழன், தமிழ் தான் நாடார். அதனால் அதில் என்ன ஒன்று எனக்கு பெருமை தான். கண்டிப்பாக இந்த ஜாதிக்கு பின்னால் பேர் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தியலை பரப்புனங்க விதைச்சவங்க யாருன்னா திராவிட அரசியல் பேசுகிறவங்க தான். திராவிட அரசியல் பேசுகிறவங்க தான் அந்த கருத்தியலை விதைச்சாங்க தமிழர்கள் மத்தியில். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ கூட சமீபத்தில்
ஊர் பெயர்கள், தெரு பெயர்கள், பள்ளி பேர், நிறுவனம் பெயர்களில் ஜாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஜிஆரை போட்டுட்டு அதுபடி தமிழ் குடிகளின் பெயர்களை அழிக்கிறதுக்கான ஏற்பாடை செஞ்சுட்டு சமீபத்தில் திறந்த கோயம்புத்தூரில் ஒரு பாலத்துக்கு மக்கள் வரிப்பணத்தில் கட்டின ஒரு பாலத்துக்கு ஜிடி நாயுடுங்கிற ஒரு விஞ்ஞானி பேரை வச்சுருக்காங்க. வச்சுட்டு அது நியாயமும் படுத்துகிறாங்க. நாயுடுங்கிறது ஜாதி பேர் இல்லை, அது ஒரு விஞ்ஞானத்தின் அடையாளம்னு. இவங்களை என்ன செய்யுது? அப்போ பிற ஜாதியான நாயுடு சமூக மக்களுடைய பேரை வச்சுட்டு அது அவங்களுடைய அடையாளம்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு தமிழ் ஜாதி பேரை ஒழிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒழிப்பேன்னு சொன்னால் அப்போ இந்த திருட்டு திராவிட அரசியலுக்கு பின்னால் இருக்கிற அந்த சதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தமிழர்கள் வந்து தன்னோட ஜாதி பேரை போடுறத கௌரவமாக நினைக்கணும், போடணும். நம்மளுக்குள்ள அண்ணன் தம்பியாக பழகணும், ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாதுங்கிறதானே. ஜாதி பேரை போட்டால் ஏற்றத்தாழ்வு வரும் தானே அவங்க அரசியல் பண்ணுறாங்க. நம்ம அண்ணன் தம்பியாக பழகுவோம், அண்ணன் தம்பியாக இருப்போம். எதுக்கு குடி அடையாளத்தை போடுவோம்? ஏன்னா அவங்க நம்மளை இழிவுபடுத்திட்டு அவங்கள பெருமைப்படுத்துறது இந்த அரசியல் இருக்கிறதுனால தான் நான் அதை நியாயப்படுத்தி பேசுகிறேன். நான் இப்போ வந்து நான் சமீப காலமாக நான் வந்து அண்ணனுடைய காணொலி பார்க்க சோசியல் மீடியாவில் இப்படி சமூக வலைதளத்தில் நான் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எல்லாருக்குமே இப்போ பிடித்த ஒரு கட்சி ஆகிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே சொல்லப்போனால் நிறைய பேருக்கு நாம் தமிழர் கட்சி, நான் நினச்சேன் நாம் தமிழர் கட்சி நல்ல ஃபார்மில் வந்துகிட்டு இருக்கேன், இந்த ட்ரிப்பு நிறைய ஒரு 20-25% ஓட்டு வாங்கிடுவாங்க, எப்படியும் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு விஜய் என்ட்ரி ஆகாப்புல. இப்போ விஜய் என்ட்ரி ஆன உடனே அப்படியே மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. எனக்கு இப்போ அப்படி தோணுங்கிறது 23% வேற வாக்கு வங்கி வச்சிருக்காப்புல அப்படிங்கிறது போல நிறைய டிவி சேனல்ல வந்து கருத்து கணிப்பு எடுத்து சொல்லுவாங்க. 23% எங்க இருக்கு பாருங்க. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாப்புல விஜய், அதுக்குள்ள இவ்வளவு கருத்து கணிப்பு இப்படி சொல்லும் போது அப்பதான் இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படியே இது முடிஞ்சிட்டு கொடுக்கு அப்படிங்கிற போல என் மனநிலை ஆயிட்டு. நீங்க என்ன நினைக்கீங்க? ஆனால் உங்க பார்வை எந்த கட்சியும் வர்றதுனால எந்த கட்சியுமே அப்படியே போயிடாது. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் விஜய் வரவு, அரசியல் வரவுக்கு பிறகு நாம் இந்த கட்சிக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் பாதிக்காது, தமிழ்நாட்டுக்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து ஒரு வரவுன்னு நேற்று வரைக்கும் இல்லை, இன்றைக்கி வந்துட்டாங்கன்னா அதில் எப்படி ஒரு 4 பேர் போவாங்கல்ல, அந்த கருத்து இங்கே இருந்து ஒன்று அங்கேருந்து ஒன்றுமா போகுங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்கள் கேள்வி நாம் தமிழர் கட்சி பாதிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரே நாள் இதே மாதிரி வந்து நின்று ஒரு தேர்தல் சமைச்சிட்டு ஒரு கவர்ச்சியை காமிச்சோ ஒரு பிரம்மாண்டமத்தை காமிச்சோ ஒரு 8% வாக்கை வாங்கிடல. அது ஒரு தன்னுடைய கடுமையான போராட்டத்தையும் தன்னுடைய கருத்திலே விதைச்சி வந்து இந்த இடத்துக்கு வந்த ஒரு கட்சி. அது வந்த இடம் பாதிக்குமானா உறுதியாக பாதிக்காது. வளர்ச்சி பாதிக்குமானா அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. புது ஓட்டர்களுக்கு வந்து எது சரின்னு தேர்வு எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. இன்றைக்கி விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவர் பிள்ளைல போய் பார்ப்போம்னா இந்த புது ஓட்டர்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி என்னுடைய பார்வை என்னென்னா, நாம் விஜயோடைய கட்சி இன்றைக்கி ஒரு கட்சியாகவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சியாகவே இல்லை. இன்றைக்கி ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருக்காங்க. ரசிகர் கூட்டம் ஒரு கும்பலாக சேர்ந்து எங்கேயும் கூத்தடிக்கிறது, கும்மாளம் போடுறது வந்து எல்லா இடமும் நடக்கிறது தான். இன்றைக்கி சமீபத்தில் நடந்த அந்த கரூர் சம்பவத்தை கூட எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய பிரதிபலிப்பு தான், அதோடைய வெளிப்பாடு தான். அதனால் அது வந்ததுனால நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு போகுங்கிற உங்கள் கற்பனையை நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா அது வாய்ப்பே கிடையாது. நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு வீரியமான விதைச்சி வளர்ந்து நிற்கிற ஒரு கட்சி. அது அவளை எளிதாக வேணாலும் பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் எனக்கு தெரியும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் பிரெயின் வாஷ் பண்ணி வேற கட்சி கொண்டு போக முடியாது. கருத்தியலை உள்வாங்கி ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கி ஒரு கருத்தியல் பேச பொது வாக்காளர்கள் ஒரு 18 வயசுக்கு வாக்கு போடலான்னு சட்டம் கொடுக்கும்போது அந்த 18 வயசு பையன் கிட்ட அந்த தடுமாட்டம் வரலாம். ஆனால் அதுவும் காலம் அவங்கள மாற்றும். விஜய் வந்து தன்னோட அரசியலை வந்து இப்போ இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா, நாம் தமிழர் கட்சியில வந்து இருக்கிற ஓட்டு எங்கேயுமே போகாது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே போல நோட்டா வாக்குகள் நிறைய இருக்கும். அப்ப நிறைய பேருக்கு இவனுக்கு போடலாமா அவனுக்கு போடலாமா அப்படிங்கிற சீமானுக்கு போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் விஜய் வந்த உடனே இந்த ஓட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு நான் பேசுறதுனால நீங்க என்கிட்ட கேட்குறீங்களா, இல்லை எல்லாரும் கேட்குற மாதிரி உங்க கேள்வி இருக்கானா? நான் அதுக்கான பதில் என்ன சொல்றேன்னா, ஏன் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இருக்குதா? அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. விஜய் வரதுன்னு அவங்களுக்கெல்லாம் பாதிக்காதா? ஏன் நாம் தமிழர் இந்த கேள்வி வருது? நாம் தமிழர் வளர்ந்துடவே கூடாது அப்படி இல்ல நாம் தமிழர் வளர்ந்துகிட்டு இருக்குல்ல, மற்ற கட்சியெல்லாம் மற்ற கட்சியெல்லாம் அதாவது வேற ஒரு இடத்துல இருக்கு. இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது அது வரைக்கும் சொல்லப்போனா அரசியல் இன்னும் ஆழமா சொல்றதா விஜய் வந்து திமுக கொண்டு வந்த கட்சி. உங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு அதுக்கான பதில் கிடைக்கும். இதோட வேகமா பேசி வந்தவர் தான் கமலஹாசன். இன்னைக்கு எங்க போய் கிடக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட ஒரு கேவலமான ஒரு முடிவு தான் தமிழ்நாடு. நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. இது விஜய் வரவு திமுகவுக்கு பலன் கொண்டு வர்றதுக்காக அவங்களோட எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு
கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி அரசியலில் செயல்படுமாங்கிறதே சந்தேகமாக என்னோட பார்வை. நீங்க சொன்னீங்களே 21%, அது கருத்து கணிப்பே கிடையாது, கருத்து திணிப்பு. ஒரு தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சியை தூக்கி கொண்டு வச்சுட்டு முதல்வர் பட்டியலில் முதலிடத்தில் கொண்டு வச்சு கேவலமான ஒரு பார்வை தமிழ்நாட்டு மீடியா பண்ணிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டு ஊடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு அரசியல் கட்சி வர்றதுக்கு உரிமை இருக்கு, அவங்களோட பலத்தை இன்னும் காமிக்கவே இல்லையே. ஒரு தேர்தல் கூட இடத்தேர்தல் கூட சந்திக்காத ஒரு கட்சியை பிடிச்சி 23%. எத்தனை கட்டையாக கருத்து கேட்டீங்க? கருத்து கணிப்புங்கிற பேரில் திணிச்சுட்டு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை நம்ம விட்டுருவோம். தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி பற்றி பேசிக்கலாம். அடுத்த கேள்வி. தேசிய கட்சின்னு பெரிய திமுக இருக்கு, திராவிட கட்சின்னு இருக்கு. ஸோ இப்படி பெரிய பெரிய கட்சிலாம் இருக்கும்போது நாம் தமிழர் இந்த 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் சொன்னது தேசிய பெரிய கட்சி இருக்குது, திராவிட பெரிய எல்லாருமே ஒரு நேரத்தில் ஆரம்ப கட்சி துவக்க கட்சியாக இருந்தது தானே. பிற்காலங்களில் பெரிய கட்சியாக மாறிச்சு. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு துவங்கி அதுக்கு ஒரு கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது 2020 தேர்தலில் தனியாக தேர்தலை சந்திக்கி பாதியான ஆண் பெண்களுக்கு வாய்ப்பை கொடுத்து தேர்தல் சந்திக்காங்க. மக்கள் அதை நினச்சி இந்த கட்சி வெற்றி பெறுன்னு சொல்லி வாக்களித்து அந்த கட்சி வெற்றி பெற போகுது. ஆனால் ஒரு கருத்தில் நான் மாறுபடுறேன். உங்கள் கருத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமான்னு கேள்வி, தேர்தல் வாக்கரசில் வெற்றி பெறுமான்னு கேட்குறீங்க. அது தேர்தலில் தெரியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்றுட்டு. ஏன்னு கேளுங்க, இந்த தமிழ்நாட்டு அரசியல் நம்ம எங்கே தான் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்து நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே உங்கள் கவனத்துக்கோ காதுக்கோ வந்திருக்கா? இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை. அதுதான் நாம் தமிழ் கட்சி வெற்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ் தேசியங்கிற அரசியலை புறக்கணிச்சுட்டு யாரும் அரசியல் பேச முடியாது. பெரிய தேசிய கட்சிம்பாங்க, 10 கட்சியை கூட்டணி வச்சிருப்பாங்க. பெரிய திராவிட கட்சிம்பாங்க, 10 கட்சியை கூட்டணி வைப்பாங்க. ஓட்டுக்கு காசை கொடுப்பாங்க. எல்லா தில்லாலக்கடி வேலையும் பார்த்துட்டு தனியாக பெரிய கட்சின்னு சொல்லுவாங்க. இந்த கட்சி தனியாக நின்று 1%, 3%, 7%, 8% வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு ஒரு மாநில உரிமை பெற்று ஒரு கௌரவமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது. அந்த கட்சியில் நான் பயணிக்கிறது ரொம்ப கௌரவமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் திருத்தம் இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. இதில் மகாராஷ்டிராலையும் நடக்கு, அது ஆதரவும் எதிர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஆதரவு எதிர்ப்பு நடந்துகிட்டு இருக்கிற பட்சத்தில் சீமானண்ணா என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, வேறு மாநிலத்தவர்கள், தமிழர் அல்லாத வேறு மாநிலத்தவர்கள் இங்கு இருந்தால் அவர்களுக்கு ஓட்டு உரிமை வழங்கக்கூடாது அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அவங்க சொல்றது என்னை பொறுத்தவரை மிகவும் சரி. ஏன் சரி அப்படின்னா, அந்த கேள்வி எப்போ வருது, எதனால் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பிற மாநிலத்துக்காரங்க ஃபுல்லாக நம்மளை ஆண்டு நம்மளை அதனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி தமிழினமே இன்றைக்கி ஒரு அதிகாரத்துக்கு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் நம்ம இருக்கிறதே சரி பண்ணுங்கிற இந்த சூழலில் புதுசாக இன்னும் பிற மாநிலத்துக்காரங்க அவங்களுடைய தொழில் சார்ந்து வர்றவங்களுக்கு வாக்குறுதிமை கொடுத்து நம்மளோட உரிமையை பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் அவங்க இந்த கருத்தை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி நிறையா இடங்களில் தமிழர்கள் நம்மளோட உரிமைகளை விட்டு இழந்து பாதித்து நிற்கிறதுனால அவர் தமிழ் சார்ந்த அரசியல் பண்ணுறதுனால அவர் கருத்தை தெளிவாக பதிவு பண்ணுறாரு. அதில் எனக்கு உடன்பாடு தான். பிற மாநிலத்தவர்கள் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுங்கிற சீமானனுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, கரெக்ட் தானே? அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம மும்பையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ஓட்டுரிமை இல்லைன்னா நம்ம பாதிக்கப்படுவோமா மாட்டோமா? இதுவும் சரியான கேள்வி தான். ஏன்னா ஒரு விஷயம் ஏதோ ஒரு சைடாக ஒரு பக்கமாகவே பார்க்க முடியாது, பேச முடியாது. சீமான் சொல்கிற கருத்து ஏன் சரி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கி பிழைப்பு தேடி எல்லா மாநிலத்துக்காரங்களும் எல்லா பகுதியும் போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சொந்த அடையாளம்னு ஒன்று இருக்கும். அவங்களோட மாநிலம், அவங்களுடைய உரிமை, மொழின்னு ஒன்று இருக்கும். பிழைப்புக்காக வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க. பிழைப்பு தேடி வந்த பிறகு அவங்க இடத்துல அவங்க போய் சேர்றது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த வாதப்படி மும்பையில் நம்மளுக்கு இருக்கிற இன்னைக்கு தந்துட்டு வாக்கை பறித்து நீ ஊரில் போய் போடுன்னு சொன்னாலும் நான் அதில் உடன்படுறேன். ஏன்னா நான் அங்கே உள்ளது தப்புன்னு சொல்லும் போது இது நமக்குள்ள ஓட்டுரிமை பறிச்சாச்சுன்னா நமக்கான அந்த மரியாதை இந்த அரசியல் இந்த ஓட்டை வச்சுதான் ஒருவருடைய அடையாளமே இருக்கு. இங்க மதிப்பு மரியாதை அப்படி கட்டமைச்சு வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி இல்ல, நீங்க இன்னைக்கு போங்க, நீங்க ஒரு நம்ம தெருவில் இன்னைக்கு விளக்கேரியல தெருலைட் ஏறினா நீங்க எங்க போவீங்க? அரசியல்வாதி தான் பார்க்க போவீங்க. நீங்க அரசியல்வாதியை பார்க்கும் போகும்போது உங்களுக்கு ஓட்டு இருக்கா, உங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னா உங்களை எங்க மதிப்பா, உங்களை எங்க நிப்பாட்டுவான்? நம்ம இன்னைக்கு இந்தியா ஒரே நாடு ஒரே சட்டம்னு பேசுறாங்கல்ல, அவங்க கிட்ட அந்த நேரம் அந்த கேள்வி வைப்போம். இன்னைக்கு வாக்குரிமை பத்தியான வாதம் தான். வாக்குரிமை எனக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, எனக்கு தர்றதுனால யார் பாதிக்கப்படுறா, இங்க உள்ள மண்ணின் மைந்தர் பாதிக்கப்படுறான். நான் ஒரு தமிழனா இருக்கும்போது
பிறமொழி தமிழன்னு சொல்கிறது பிறமொழியாக இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பகுதியில் கூழ்ந்து வாழும்போது அந்த தேர்தலில் வரும்போது அந்த மண்ணின் மைந்தருக்கு நம்ம வாக்கு விழுமா விழாதாங்கிற வரும்போது அவங்களுக்கு அது பாதிக்குது. அந்த இடத்துல தான் அந்த கேள்வி பிறக்குது. தமிழ்நாட்டில் அந்த இடத்துல தான் அந்த கேள்வி பிறக்குது. மும்பையில் அந்த பாதிப்பு வருங்கிற அந்த அடிப்படையில் தான் நான் பதில் சொல்கிறேன். அது வேண்டாம், எனக்கு ஊர்லேயே கொடுங்க, நான் ஊர்லேயே போட்டுக்கிட்டுறேங்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி நாளைக்கு ஒரு சாலை பாதிப்பு, ஒரு மின்சார பாதிப்பு அது வரும், அதே அவங்க பண்ணி தரணும். ஏன்னா நம்ம இந்த நாட்டின் குடிமக்கள். வாக்குரிமைங்கிறது வேற, வாழ்வியல்ங்கிறது வேற. வாக்குரிமைங்கிறது என்னுடைய அரசியல் அதிகாரத்தை நிர்ணயிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. என்ன என் வாக்கு என் சார்ந்த மக்களுக்கு, என் சார்ந்த கொள்கைக்கு, என் சார்ந்த கட்சிக்கு போடுறதுக்காக கொடுக்கப்பட்ட உரிமை. அப்படி பிழைக்க வந்தவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கும்போது அவங்கள சார்ந்த சிந்தனையாளர்களுக்கும் அவங்களுக்கான ஆள்களுக்கு ஓட்ட போடும்போது என்னோட உரிமை பாதிக்கப்படும். தமிழ்நாட்டில் நான் பாதிக்கப்பட்ட ஆதங்கப்படுறோம்ல, அதே பாதிப்பு தான் இங்கே மராட்டியாரங்களுக்கும் படும், மராட்டியர்களுக்கு படுங்கிறதுனால உணர்ந்து எனக்கு இங்கே வேண்டான்னு சொல்கிறேன். நானும் ஊரில் போய் வாக்கு ஓட்டுக்கிடுறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, இந்த வாழ்வியல் முறையில் வாழ்வியல் முறையில் கற்றுக் கொடுத்து அரசின் கடமை. நம்ம அந்த அடிப்படையில் போராடி நம்மளோட உரிமையை கேட்போம். வாக்கு இருந்தால் தான் தருவாங்கிறது ஒரு கேவலமான அரசியல் இல்லை. அது அரசியல் எடுத்து நம்ம பேசுவோம். ஒத்த வரியிலேயே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருந்தா முடிக்க முடியாது. இன்னைக்கு சரி, நான் திருப்பி கேட்குறேன், இன்னைக்கு வாக்குரிமை இருக்கு, எல்லாமே சரியா இருக்கா? பாதிப்பு இருக்குல்ல, வாக்குரிமை இருக்குன்னு ஓடி வந்து செய்கிறாங்களா? நீங்கள் கேட்டு தானே செய்கிறாங்க. அப்போ கேட்டு செய்கிற நாளைக்கு அதை மாதிரி கேட்டு பெறுவோம். இன்னைக்கு வாக்குரிமை பற்றி வாதம் நடக்கு. வாக்குரிமை அந்தந்த மாநிலத்துக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்கவுங்க மாநிலத்தில் வாக்கு செலுத்தணும். இந்தியாவில் ஒரு இடத்துல தான் வாக்கு செலுத்த உரிமை கொடுக்கணும். அந்த ஒரு இடமா அவங்க சொந்த மண்ணா இருக்கணும். இப்போ உங்களுடைய கருத்துப்படி பார்த்தாச்சுன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, மண்ணின் மைந்தன் அந்த இப்ப மகாராஷ்டிரோட மண்ணின் மைந்தனா மகாராஷ்டிரா ஆளணும், அந்த மண்ணின் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவனா தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும். கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிட்டேன். ஒரு முதலமைச்சராக இருக்கணும் தமிழனா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தமிழன் தலைவர். நான் என்ன நினைக்கிறேன், எம்பியும் தமிழன் தான் இருக்கணும், எம்எல்ஏவும் தமிழன் தான் இருக்கணும், கவுன்சிலர் கூட தமிழர் தான் இருக்கணும். நான் அது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த ஓட்டு உரிமை எல்லாத்தோட வேறு மாநிலத்தோட ஓட்டு உரிமை நீங்க கொடுங்க. அதை நீங்க பறிக்கிறத விட வேட்பாளர், அதாவது நீங்க எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட் யாரா இருந்தாலும் அவங்க வேறு மாநிலத்தவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி நீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாத்துக்குமே எல்லா உரிமையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ இது எங்க அந்த நீங்க சொல்ற அந்த இடம் எந்த இடத்துக்கு சரி வராது அப்படின்னா, இப்போ தமிழனுக்கு தான் தன்னோட இனத்தை மறைச்சு நான் தான் தமிழன்னு பிறமொழிக்காரனே தமிழனா மாறி நிற்கானே. அப்போ அந்தவங்களுக்கு அந்த வாக்கு போய் சேருமா? அதை எப்படி சரி பண்ண முடியும்? அதே மாதிரி நாளைக்கு இங்கேருந்து பீகாரியோ பையோ ஒரு 50 ஆண்டு நானும் தமிழன் தான் சொல்லுவாங்க. ஒன்று அவங்களுக்கு நீங்கள் அவனுக்கு வாக்கு போட்டு நியாயப்படுத்தி அவனை ஆட்சி பண்ண வைப்பீங்க. அதுதான் அப்படி தானே நிற்கிறேன். இன்றைக்கி தான் அந்த வாதங்கள் வந்திருக்கு. இன்றைக்கி பேரை சொல்லி இது வரைக்கும் நம்ம பேரை சொல்ல நம்ம வெளிப்படையாக பேரை சொல்லி பேசுவோம். இப்போ இந்த கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அவங்க இன்றைக்கி ஆளுந்துக்கிட்ட ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இன்றைக்கி வரலாறு படி கணக்குப்படி பார்த்தா அவங்க தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிறதான உண்மை. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டாச்சு, எல்லை குறிக்கப்பட்டாச்சு. அப்போ அங்கே பேசுகிற தெலுங்கு, இங்கே பேசுகிற கன்னடவங்க பக்கத்து மாநிலத்துக்காரங்க இன்னைக்கு ஆதிக்கம் பண்ணி இன்னைக்கு தன்னோட அடையாளத்தை மறைச்சு இன்னைக்கு தமிழனாக வாழ்ந்து இன்னைக்கு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க. நாளைக்கு பீகார்லேருந்து வர்றவங்க 50 வருஷம் வாழ்ந்துட்டு தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு நாளைக்கு தமிழன் சொல்லி நாளைக்கு ஆளுவாங்க. இந்த சிக்கலுக்கு இப்பவுமே முற்றுப்புள்ளி வாங்கன்னு கேட்க. தமிழ்நாட்டில் தமிழரா எல்லாரும் தமிழர் தான், பிறப்பால் தமிழர்னு வச்சுக்கணும். எங்களுடைய வாதம் தமிழனால் பிறப்பால் மட்டும் தமிழர், தமிழனா இருப்பவனே தமிழன். தமிழன் சார்ந்த உணர்வும் தமிழ்நாட்டு சிந்தனையும் தமிழ் சார்ந்த சிந்தனை இருக்கிற அந்த சிந்தனை தான் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையால் ஒரு ஆட்சி வரும். அது நீங்கள் வெறும் தமிழ் பேசுறதுனால தமிழ்நாட்டில் வாழ்றதுனால தமிழ் அரசியல் வந்துட முடியாதுங்கிறது எங்களுடைய கருத்து மட்டும் தான் சொன்னேன். இது சரி தவிர அது ரெண்டாவது. ஆனால் என்னுடைய கருத்து இது, உங்களுடைய கருத்து அது. இப்போ வாழ்வியல் பற்றியும் பேசிட்டீங்க, அரசியல் பற்றியும் பேசியாச்சு ஓரளவுக்கு. இப்போ சமுதாயத்தை பற்றி நான் ஒரு சில கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நாடார் பேரை சார்பாக கேட்கறதுனால ஒரு சில கேள்விக்கு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும். நாடார்களுடைய வளர்ச்சியை பற்றியும் வீழ்ச்சியை பற்றியும் திருப்பி அதுக்கப்புறம் நாடார்கள் வளர்ச்சி அடைந்து ஒரு நிலைமைக்கு வந்ததை பற்றியும் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு தெரிஞ்சதை பகிர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கேள்வி மிகவும் சரியான கேள்வி. நீங்கள் அது கேட்கறதுல தான் தப்பாயிருமோ. ஏன்னா நீங்கள் ஒரு சமூகத்தை சார்ந்த அமைப்புங்கிறனால அந்த கேள்வி கரெக்டு. நாடார் சமூகம் அப்படிங்கிறது தமிழ் குடியில் ஒரு பெருங்குடி, பழைய வரலாறு கொண்ட ஒரு குடி. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இருந்தே அவங்களுடைய வரலாறு இருக்குது. பாண்டிய மன்னர்களை சார்ந்து வாழ்ந்த இந்த மக்கள் வரலாற்று படி பெருங்குறு மன்னர்களாகவும் இருந்திருக்காங்க. பெரிய பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க. பிற்காலத்தில் நாயக்கர்கள் படையெடுப்புக்கு பின்பு இந்த சமூகத்தை புறந்தள்ளி
தாழ்த்து வீழ்த்தி விடலாம் என்று நினச்சி நடந்த சதியெல்லாம் உடைச்சி எரிஞ்சு இந்த சமூகம் வந்து பெரிய ஒரு தொழில் சமூகமாக வளர்ந்து நின்று இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுற தொழிலெலாம் ஒரு வீழ்ந்து எழுந்த சமூகம் அப்படின்னு பெருமைப்படுற ஒரு சமூகம் நாடார் சமூகம். இந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து தொழில் வளர்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாடார் சமூகத்தில் இல்லை பிற சமுதாயத்து மக்கள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க சகோதர சமூகம் சொல்லுவாங்க. ஆமாம், நல்ல நண்பனே நாடாரிடம் தேர்ந்தெடு அப்படிலாம் நான் படிச்சிருக்கேன் நிறைய வசனங்கள்லாம். உண்மை தானே. இன்னைக்கு எங்கேயுமே போது இவங்க ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இவங்க முதல்ல இருக்க மாட்டாங்க. ஏதாவது இவங்களை நோக்கி வர்ற பிரச்சனை ஏதாவது இவங்களை வந்தால் அதை நோக்கி இவங்க பதிலடி கொடுப்பாங்களே தவிர இவங்களே பிரச்சனையை துவக்க மாட்டாங்க. இவங்க தொழில், நட்பு, சமீபத்தன்மை, உழைப்பு, உயர்வு இதை சார்ந்த அந்த சமூகம் வெற்றி பெற்றிருக்கு. அதான் அந்த சமூகத்தோடைய ஒரு வெற்றி மந்திரம். ஆனால் இந்த உழைப்பால் உயர்ந்த இந்த சமூகம் தொழில் சார்ந்த ஒரு பேர் வாங்கின இந்த சமூகத்தில் இன்றைய நிலைமை என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது வந்து வீழ்ச்சி வளர்ச்சி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். இன்றைக்கி அந்த சமூகத்தில் வந்து முன்னாலே வந்து படிப்பும் இந்த சமூகத்தில் சேர்ந்த வந்து இன்றைக்கி சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு அடுத்தபடியாக நிறைய பள்ளி கல்லூரியில் துவக்கி அதில் இன்றைக்கி கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சமூகம். அந்த வழித்தோன்றியில் தான் தலைவர் காமராஜர் அவர்களும் எல்லாரையும் படிக்க வைக்கணும் உயர்ந்த நோக்கத்தில் அவ்வளோரையும் படிக்க வச்சு இன்றைக்கி வந்து கல்வி கண் திறந்த தெய்வமாக அவரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு மக்கள் மத்தியில். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த சமூகத்துக்கு வந்து சேவை பண்ணுற ஒரு மனப்பான்மை உள்ள சமூகமாக அது அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்குது தானே. அந்த சமூகத்தில் இன்றைக்கி தொழில், படிப்பு என்ன வளர்ந்த சமூகத்தில் தொழிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கின மாதிரி இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. இது என்னோட கருத்து மட்டும் இல்லை, பிற நிறைய சமூகம் சார்ந்த தலைவரோட கருத்தாக இருக்குது. இது எப்படி மாறணும்னா, இன்றைக்கி வந்து கடின உழைப்பால் வந்த தொழிலை இவங்க ஈஸியாக வந்து படிப்புங்கிற மட்டும் இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி வேலைக்கா பேர் ஒரு ஒரு முதலாளி தொழிலாளியாக போய் மாறிக்கிட்டு இருக்காங்க. இது மாறணும். இன்றைக்கி படித்து வந்தாலும் அது படிப்பு சார்ந்த ஒரு தொழிலை வளர்ச்சி கொண்டு, உதாரணத்துக்கு சிவநாடார் வந்து இன்னைக்கு படித்து போய் இன்னைக்கு பெரிய உயர்ந்த உச்சத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி எல்லாருமே முதலாளியாக வரணும். அந்த முதலாளிங்கிற அடையாளத்தோடு இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தணும், இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தணும், தமிழ் சமூகத்துக்கு பெருமைப்படுத்தணுங்கிறது என்னோட விருப்பம். நல்லா பேசுறீங்கண்ணே. அதாவது படிப்பை வச்சு தொழிலாளியாக இல்லாமல் முதலாளியாக வரணும் அப்படிங்கிறது. 10ல் 1 வேலை பார்க்காம 10 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிறத நம்ம சமூகத்துக்கு பெருமை. படிப்பை வச்சு முதலாளியாக ஆகுறது என்ன வழி அதை பாருங்க. அப்படிதான் மேல நேரங்களையும் நீங்கள் சொல்ல வரீங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலை வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிறது போல பேசி நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒரு பேர் வச்சுருக்காங்க. கொலை அப்படிங்கிறதே அதுக்கான எதிரான சிந்தனை உள்ளதான். ஒரு உயிரை எடுக்கிறதுனால, ஒரு கொலையை பண்ணுறதுனால ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறதுல இல்லை அப்படிங்கிற பார்வை உடையவன் நான். இப்போ நீங்கள் அடுத்தப்பல அப்படி அதனால கொலை நடக்குதா நடக்காமல் இருக்கான்னா நடக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொலைகள் நடக்கிறது, ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு பேர். முன்பகை நாள் கொலை, நட்புக்காக கொலை, காமத்துக்காக கொலை, கொலைன்னு இப்படி ஒரு பேர் இருப்பாங்க. திருடும் போது கொலை, அப்படி கொலை நடக்கு, அந்த கொலைக்கு ஒரு பேர் வைக்காங்க. அதே போல இதுக்கு ஆணவ கொலைன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கொலை வந்து காதல்னால வரதானே இந்த ஆணவ கொலை. அதான் அந்த காதல் ஒரு சமூகம் மாதிரி சமூகம் பண்ணுறதுனால இவங்க வந்து கோபத்தில் கொலை பண்ணிடுறாங்க. அதனால ஆணவ கொலைங்கிற பேர் அதுக்கு வருது. இந்த ஆணவ கொலைங்கிற பேரை வச்சு அரசியலாக அடைகிற சில அரசியல் கட்சிகள் வந்து அதை பெருசுப்படுத்தி பேசுகிறாங்க. என்னுடைய பார்வையில் அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆணவ கொலை சரியா தவறா அப்படிங்கிறது வந்து, ஆணவ கொலை சரியா தவறுனா அது தவறு தான், ரைட், தவறு தான், யாரையும் கொலை பண்ணக்கூடாதுங்கிறது தான். ஆனால் அந்த கொலை நடக்கிற காரணம் முன்னால் சொன்னால ஒவ்வொரு கொலைக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. அப்போ இந்த கொலைக்கு பின்னால் ஒரு காரணம் என்னென்னா, அது வந்து நீங்கள் இன்னொரு கேள்வியும் கவனிக்கணும். இது பிற ஜாதியை கட்டினதுனால மட்டும் இந்த ஆணவ கொலைகள் நடக்கிறது இல்லை. சொந்த ஜாதியிலேயே நடந்த கொலைகள் இது இந்த ஆணவ கொலைங்கிற ஜாதியிலே வந்து சேராது வந்து. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்து ஒரு தாய் தகப்பன் வந்து ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்காங்க, எல்லாம் கொடுத்து வளர்க்காங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கல்வியை கொடுக்குறாங்க, அவங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்க. இப்படி வளர்க்குறாங்க. அதுக்கு பின்னால் அண்ணன் தம்பி இருக்குது, குடும்பம் இருக்குது. அப்படி வளர்ந்து வர ஒரு சூழ்நிலையில் யாரையுமே மதிக்காமல், குடும்பத்தினுடைய மரியாதையை பார்க்காம, குடும்பத்துடைய பெற்றோர்களோட உணர்வுகளை மதிக்காமல் போயிடுறதுனால வர்ற இவங்க பக்கத்தோட கோபம் தான் அந்த கொலையாக மாறுது. அது எல்லா இடமும் நடக்கானா, எல்லா இடமும் கிடையாது, நடக்கிற ஒரு சில இடத்துல நடக்குது. ஆனால் அந்த கொலை ஒன்று ஆணவங்கிற ஒரு பேரை வச்சிடுறாங்க, ஆணவ கொலைன்னு பேர் வச்சுருங்க. ஏன் நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கூடாது? துரோகத்தால் ஏற்பட்ட பெற்றோர்களோட மனவழி,
இருக்குது. அப்போ அந்த இது நீங்கள் நல்லா கவனிக்கணும். பெண்ணுடைய தகப்பன் பையனையோ பையனோட தகப்பன் பெண்ணு மட்டும் இல்லை, தன்னோட பெண்ணையே கொலை பண்ணியிருக்காங்க, தன்னோட இது பண்ணிக்கிற மாதிரி. அப்போ இதில் எந்த இடத்துலேருந்து வருதுன்னா, என்னுடைய நான் பெற்று வளர்த்து ஏமாற்றத்தினால உண்மையான அன்பு, அதிகமான பாசம், அதிகமான அன்பு வச்சுருக்கிறத இதோடைய ஒரு துரோகம், அதுக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறனால வர்ற வெளிப்பாடு தான் இருக்குது. இதை என்ன செய்யணும்னா, இதை தவிர்க்கணும்னா அரசு இதை ஊக்கப்படுத்தக்கூடாது. அரசியல் கட்சிகள் இதை வச்சு இப்போ அரசியல் பிளப்பு நடத்தக்கூடாது. இதை அதை ஒரு புரிதலோட இதை பற்றி பொது வாதத்துக்கு கொண்டு இதை நடக்காத அளவுக்கு கொண்டு இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இப்போ நீங்கள் ஆணவ கொலை பற்றி அது ஒரு ஏமாற்றத்தினால் வந்த வழியினால ஏற்பட்ட துரோகத்தினால ஏற்பட்ட ஒரு வழி அப்படிங்கிற ஆணவ கொலை. இப்போ இதை நம்ம இதை தடுக்கணும். இப்போ இதை நிப்பாட்டணும். இப்போ நிப்பாட்டுக்கு என்ன வழி? ஒரு குற்றங்கள் குற்றவாளியை நம்ம பிடிச்சி உள்ள போறதுனால குற்றங்கள் குறைய போறது கிடையாது. அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை இந்த அரசாங்கம் பண்ணி ஆகணும். அப்ப தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குங்களா? இது ஒரு பொதுவாதத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விவாதம். இது தமிழ்நாட்டில் மட்டும் உள்ள பிரச்சனை கிடையாது, இந்தியா முழுக்க இது இருக்குது. இந்த கொலைக்கான ஒரு விவாதங்கள் இருக்குது. என்னையோட பார்வையாக நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக, நான் அதுக்கான சரியான தீர்வாளராக, சரியான பார்வையாங்கிறது ரெண்டாவது பட்சம். என்ன நடந்தால் இது சரியாகாமல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வைன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி இது காதலை மையப்படுத்தி அந்த கொலை நடக்குது. ஆனால் அந்த உண்மையான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அன்பான காதலாக மட்டும் இருக்கான்னு சொன்னால் இதுக்கு பின்னால் அதுவும் இல்லாமல் இருக்குது. அதுலேயும் அரசு இருக்குது. சில இடத்துல சொத்துக்காக அப்படிங்கிற ஒரு அது இருக்குது, அது குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்போது இந்த மாதிரி இந்த பொண்ணை கட்டினாலோ இந்த பையனை கட்டினாலோ நம்மளுக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. உண்மையான அன்பும் இருக்குது, இந்த மாதிரி காரணமும் இருக்குது. அப்போது இந்த காரணங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறாங்கன்னா 18 வயசுக்கு பிறகு அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது. அங்கே தான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனைக்கான இடம். அந்த இடத்த நம்ம சரி பண்ணணும். ஏன்னா 17 வயசு வரைக்கும் பண்ணுறது தவறுன்னு சொல்கிற சட்டம் 18 வயசு வரை செஞ்சால் தவறு இல்லைன்னு சொல்லுது, மாற்றிடுறாங்க. அப்போ அந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் செய்கிறதா இருந்தால் அவங்க பெற்றோர்களோட சம்மதம் வேணும். அப்படின்னா நீங்கள் திருமணம் பதிவு செய்ய போகிற இடத்துல தாயோ தகப்பனும், தாய் தகப்பா இல்லைன்னா தாயோ தகப்பனும் ஒரு ஆள் அனுமதியோட கையெழுத்து வேணும். நீ காதல் கல்யாணம் பண்ணினாலும் கூட அவங்க கையெழுத்து வேணுங்கிற பட்சத்தில் அவங்க பேசி புரிய வச்சு அவங்க காதலை சம்மதிக்க வச்சு அவங்க கையெழுத்து போட்டு அனுமதிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு இடம் முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த சொத்துங்கிற இடம், அந்த சொத்துக்காக நாடக காதல் பண்ணாங்கன்னா இந்த பேச்சு எல்லாமே விவாதத்தில் முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு தாய் தப்பம் கவனத்துக்கு போன பிறகு அவங்க சரி தவறுன்னு ஏற்றுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா இது முடிஞ்சிடும். அப்படி தான் இதை யோசிக்கணும். நீங்கள் 18 வயசு பிறகு ஒரு நாள் ஆனாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற இந்த இடம் தான் இந்த சம்பவத்துக்கான காரணமாக இருக்குது. இந்த இடத்த சரி பண்ணுனா இந்த சம்பவங்கள் குறையும். பல இக்கட்டான கேள்விகளாக உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன். நிறைய கேள்விகளுக்கு ஈஸியாக ரொம்ப சுலபமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய பதில் கொடுத்தீங்க. இந்த அவசர உலகத்துலேயும் சரி உங்கள் நேரத்தெல்லாம் பொன்னான நேரத்தெல்லாம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.